நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்னு ஒரு கதைக்களங்களை நாங்க கேட்கிற போது இந்த இம்பாக்ட் வந்து நம்ம எவ்வளவு வாட்டி கொடுத்தாலும் அது அகைன் அகைன் இன்னைக்கு கூட நேத்து கூட நடந்துட்டு தான் இருக்கு. எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாம எதுவுமே இல்லாம நான் ஒரு 10 ஆஃபீஸ் ஏறிடுவேன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட்னால 9 ப்ராஜெக்ட்ஸ் ரிஜெக்ட் பண்றேன். ரொம்ப ஃபீல் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டச்சிங்கான மூவியா தான் இருக்கு. யங்ஸ்டர்ஸ் அதை எப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஒரு ஹோப் இருக்கு, எங்க படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நியூ ஃபேஸ் மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல. கண்டிப்பா ஒரு முக்கியமான ஸ்டோரி, எல்லாரும் கண்டிப்பா பார்க்கணும். செகண்ட் ஆஃப் ரொம்பவே நல்லா இருக்கு. ஜாதி இப்போ இருக்கு, லவ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இதை விட சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம். கண்டிப்பா பேரண்ட்ஸோட வந்து பாருங்க. படம் த்ரூஅவுட் த மூவி எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது, ஏன்னா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும். ஆனா ஒரு படம் எப்ப ஹிட் ஆகும் நான் நினைக்கிறேன்னா, அழக வேண்டிய சீன்ல அழுகணும், சிரிக்க வேண்டிய சீன்ல சிரிக்கணும். அதுதான் நான் ரொம்ப கவனிச்சுட்டு இருந்தேன் ஆடியன்ஸ் பார்க்கும்போது. லிட்டரலி படம் பார்க்கும்போது எனக்கே அந்த எமோஷனல் சீன்ல என்ன அறியாமலே அந்த தண்ணீர் வருது. டப்பிங்ல நம்ம பண்ணிருப்போம், பட் ஸ்டில் இங்க பார்க்கும்போது எனக்கே ஒரு ஹோப் இருக்கு, எங்க படம் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். படம் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நியூ ஃபேஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் நியூ ஃபேஸ் மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல. ஸோ எண்டிங் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாங்க. ஒரு கேஸ்ட் வச்சு எப்படி நம்ம ஒரு ரியல் லைஃப் ரியல் லைஃப் ஸ்டோரியில எப்படி வருங்கிறத இவங்க கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. பேசிக்கா வந்து நியூ டீம் ஆக்டர் அரவிந்த் பண்ணியிருக்காரு, பிளஸ் நியூ டீம் தான். பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்டிசம் அந்த விஷயத்துக்காக. ஸோ நிறைய விஷயத்துல கேஸ்டிசம் இருக்கு. அது வந்து இவங்க லவ் அண்ட் இன்னொரு கேரக்டர் ஒருத்தர் இருக்காரு, அந்த கேரக்டர்ல வேற ஒரு விதமா ஒரு கேஸ்டிசம் உள்ள வருது. ஸோ இது எல்லாமே சேர்த்து கம்பைண்டா நமக்கு என்ன மேட்ரு, நமக்கு என்ன புரிஞ்சுக்கணும், யங்ஸ்டர்ஸ் அதை எப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அந்த படத்துல சொல்லியிருக்காங்க. நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்னு ஒரு கதைக்களங்களை நாங்க கேட்கிற போது நிறைய கதைகள் கேட்டோம். டைரக்டர் பிளிசோ அவர்கள் 2-3 கதைகளை சொன்னாரு. இந்த மாதிரி அணு உலை கதைகள், அப்புறம் வந்து பல கதைகள் 2-3 கதைகள் சொன்னாரு. அந்த கதைகள்லாம் சொன்னா அதெல்லாம் அந்த அளவு ஜெயிக்குமா, இல்லை வெறும் காதல் கதையும் சொன்னாரு ஜெயிக்குமா அப்படின்னு நாங்கள் யோசிச்சு பார்த்தோம். அதுல வந்து எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நம்ம ஒரு கதை பண்றோம்னா அது சமுதாயத்துக்கு ஒரு மெசேஜா, சொசைட்டிக்கு ஒரு சொசைட்டி நம்ம என்ன ஒன்று சொல்லணும்ல, நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் இறந்தோம் எல்லாமே இந்த சமுதாயத்துக்கு என்ன ஒன்று சொல்லணும்ல, அந்த மாதிரியான மூவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரியலாவே வந்து ரொம்ப ஃபீல் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு டச்சிங்கான மூவியா தான் இருக்கு. ஸோ அது ரிலேட்டடா தான் கன்வே பண்ணியிருக்காங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வெளியே வரணுங்கிறதுக்காக தான் இந்த மூவி பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் அதை புரிஞ்சுட்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி வெளியே வந்தா பெட்டரா இருக்கும். சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வருவேன். இவ்வளோ மீடியா ட்ரை பண்ணி இவ்வளோ ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு ஒரு படத்துக்கு லீடாக பண்ணுவேன் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அண்ட் ஸ்டார்டிங்கில் நான் இந்த டீமோட மிங்கிள் ஆகும்போது எதுவுமே ஃபர்ஸ்டே நம்ம டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்துட்டு இந்த டீம் மூலமா நான் ரொம்ப புரிஞ்சுக்கிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஸ்டார்டிங்கில் படம் பண்ணும்போது நிறைய ஸ்ட்ரகிள், நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுது. அந்த டைமில் இவங்க படம் பண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்க, நம்ம வேற இங்கேருந்து அவ்வளோ தூரம் போய் ஸ்டே பண்ணி இருக்கோமே, நம்ம டேஸ் வந்து வேஸ்ட் ஆகுதோ அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா அதை ஃபுல்ஃபில்லாக பண்ணணும். ஸோ அப்படி நாங்கள் ஃபுல்ஃபில்லாக பண்ணதுனால இப்போது இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து நிற்கிறோம். இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஸ்டோரி. எல்லாரும் கண்டிப்பாக பார்க்கணும். படம் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் ஒரு முடிவு எடுக்கணும். ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா இப்ப அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு, அதனால இதுக்கப்புறம் அது மாதிரி நடக்கக்கூடாது. இந்த படம் ரொம்பவே சூப்பரா, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இதை விட மெயின் விஷயம் என்னன்னா, இந்த இப்போ நடக்கிற நிறைய விஷயம் வந்து ஜாதியால நிறைய லவ், நிறைய சாவு, நிறைய பேரை சாவடிச்சு போறாங்க. ஸோ அதெல்லாம் இப்ப இருக்கிற நிறைய பேரண்ட்ஸுக்கு இந்த படம் வந்து போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீட்டை விட்டு லவ் பண்ணிட்டு வெளியே வரவங்க என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் அனுபவிக்கிறாங்கன்ற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஆஃப் ரொம்பவே நல்லா இருக்கு. ஜாதி இப்போ இருக்கு, பட் ஆனா அது யாராலும் ஒன்றும் பண்ண முடியலன்றது தான் இதுல காமிச்சிருக்காங்க. இப்போ இல்லை எப்பவுமே இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு இப்போ நடக்கிறதுலாம் பார்த்தா. ஸோ அதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லா இருக்குன்ற மாதிரி இருக்கு. செகண்ட் ஆஃப் சாங் சூப்பரா இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து ஃபேமிலியோட போகலாம். ஃபர்ஸ்ட்லி ஐ வுட் லைக் டு தேங்க் புவனா. ஏன்னா இந்த படம் எனக்கு ரெஃபர் பண்ணது புவனா. இவங்க கூட நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட் மூவியில் ஒர்க் பண்ணியிருந்தேன்.
ஸோ அண்ட் தேங்க்ஸ் பவனா. அண்ட் செகண்ட்லி ப்ரொடியூசர் சார் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் நான் எவ்வளோ ஃபேஸ் பண்ணுறேன் எனக்கு நல்லாவே தெரியும். எவ்ரிடே நான் ஒரு 10 ஆஃபீஸ் ஏறிடுவேன்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட்னால 9 ப்ராஜெக்ட்ஸ் ரிஜெக்ட் பண்ணுறேன். அது எவ்வளோ டிப்ரெஷனுக்கு ஆக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல பேசினா நான் எங்கே பேச போகிறேன் எனக்கு தெரியல. அதனால நான் இங்கே சொல்லிக்கிறேன், எல்லா ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கும் ஃப்ரெஷர்ஸ்க்குமே தாஸ் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ விஷ் தேம். ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த படத்தில் கேஸ்ட் பண்ணதுக்கு. நானுமே இந்த கேஸ்ட் பாதிக்கப்பட்டிருக்கேன். பிகாஸ் நான் வந்து பெங்களூர் சென்னை வரும்போது தான் தெரியுது இங்கே எவ்வளோ கேஸ்ட் பார்க்குறாங்க. ஸ்டில் ஸ்கூல் பெங்களூர்ல எனக்கு அது கேஸ்ட் எனக்கு மேல் ஜாதி கீழ் ஜாதினா என்னன்னு தெரியாமல் இருந்த பொண்ணு. சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம் கண்டிப்பாக பேரண்ட்ஸோட வந்து பாருங்க. இந்த ஜென்ரேஷன் எல்லாமே ஓகே சில் தான், பட் பேரண்ட்ஸ்னால ஜாதி திணிக்கப்படுறாங்க. அது ரொம்ப ராங்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது சொசைட்டி மேல. எவ்ரி இண்டிவிஜுவல் அதனால பாதிக்கப்படுறாங்க. அதில் நானுமே பாதிக்கப்படுற ஒரு கேஸ்ட்னாலுமே. ஏன்னா எனக்குமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது. அவங்கவுங்க சர்டின் குரூப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் அவங்க சான்ஸ் தராங்க. இதெல்லாம் ரொம்ப ராங்காக இருக்குது. இதெல்லாம் யார் கேட்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. மைட் பி மீடியா பீப்புள் நீங்கள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க. ஏன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பேச போகிறதில்ல. சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் செக்டர் மீடியா பீப்புள் தான் ஆடியன்ஸை ரீச் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்காக இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எஸ் எஸ் நாங்க டப்பிங் பண்ணும்போது பண்ணது நம்மளுக்கு அவ்வளவு பெருசா இருக்காது. இங்க பார்க்கும்போது ஆடியன்ஸ் சிரிக்கும், ஓ இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு. ரொம்ப காளிதாசன் ஒரு கேரக்டர்ல ஒண்ணு பண்ணிருப்பாங்க. அவங்க வந்துட்டு நாங்க ஸ்பாட்ல இருக்கும் போது அவங்களுக்கு அவ்வளவு நடிப்பு வராதுதான் அப்படிதான் பேசுவோம். பட் அவங்க சீன் வரும்போது ஆடியன்ஸ் அவ்வளவு அழகா சிரிச்சாங்க. அது நான் டைரக்டர் பார்க்கும்போது சார் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ யா ஓவரால் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு சொசைட்டிக்கு இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜோட நாங்க இந்த மூவி பண்ணியிருக்கோம். ஆப்வியஸ்லி இந்த சொசைட்டிக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமானது. எல்லாருமே பேரண்ட்ஸோட வந்து பார்க்கணும். நீங்க அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாதி பத்தி தான் ஆல்மோஸ்ட் எல்லா படத்துலயும் பேசியிருப்பாங்க. பேசுறதோட சரி அதுக்கு என்ன முடிவு, அதுக்கு ஒழுங்கான ஒரு கருத்து சொல்ல மாட்டாங்க. இந்த படம் பாக்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 பேரண்ட்ஸாவது மாறுவாங்க நம்புறேன். நியூ டீம் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அங்க இங்கன்னு டிஸ்ட்ராக்ட் ஆகாம ஒரே ஒரு இடத்துல வச்சு என்ன இது அப்படிங்கிறத முடிச்சு அங்கேயே அந்த பிளாட்டை முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால ரொம்ப சூப்பரா இருந்துச்சு படம். என்ன கருத்துன்றது திணிக்காம இதுதான் அப்படிங்கறத சொல்லிட்டாங்க கிறிஸ்டியன் கிளியரா. என்டர்டைன் பண்றது வந்து ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து சப்போர்ட் ரோல் ஒருத்தர் பண்ணியிருந்தாரு. அவரோட இது காமெடி கொஞ்சம் காமெடின்னு இல்லாம அவரோட பேசிக்கா அந்த ஹியூமர் சென்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. காமெடி அப்படின்ட்டு போனா ஏன்னா பிளாட்டே மாறிடும். பட் ஆனா வந்து இவங்க இந்த விஷயத்துல குட்டி குட்டியா எங்கெங்கெல்லாம் வந்து திங்ஸ் வைக்கலாமோ அந்த திங்ஸ்லாம் வச்சு அந்த பேசிக்கா அவங்களோட ஹியூமர் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. பிளஸ் அவங்க கூட ஒருத்தங்க கோ ஆக்டர் ஒருத்தங்க, அதாவது 2 மெயின் ரோல் பண்ணிருப்பாங்க, 2 சப்போர்ட் ரோல் இருக்கும். அந்த 4 ரோலுமே வந்துட்டு ஃபுல்லா பேக்டா இருக்கும். நடுவில் ஒருத்தர் ஜீவான ஒரு கேரக்டர் வருவாரு. அவருமே வந்து கொஞ்சம் என்ன விஷயத்துக்கு என்ன பண்றாரு அப்படின்றப்ப அவருமே ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அவருமே அது படத்தோட இன்க்ளூட் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். எனக்கு அவங்களோட ஆக்டிங் தான் பிடிச்சது. ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நியூவா வந்து வந்திருக்காங்க. பட் வந்து யாருமே வந்து நியூவான பீப்புள் மாதிரி தெரியல. ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளுங்க பண்ற மாதிரி தான் அவங்க எல்லாமே ஆக்டிங் பண்ணிருக்காங்க. ரியலி வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரொம்ப சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வந்து உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. ஸோ எல்லாம் ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாமே வந்து பட்ஜெட் படம் தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டரை வச்சு அவங்க எந்த அளவுக்கு அவுட்புட் கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எங்களால முடிஞ்ச சப்போர்ட் நாங்க கண்டிப்பா இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்களும் படம் ஃபுல்லா பார்க்கணும். உங்க பேரண்ட்ஸ்ல நீங்க பாக்குற எல்லாமே உங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் இந்த படத்தை சேர்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இதுக்கப்புறம் நடக்கவே நடக்காது. நம்ம ஜாதி இல்லாம வாழலாம் இந்த இது சமூகத்துல. படம் கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம். இல்ல அது அந்த மாதிரி இல்ல, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டிங்கும் சரி எல்லாருமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வந்து நாங்க பார்த்துட்டு சீரியஸா வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. சீரியஸா வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆடியன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி பயந்துட்டு நிறைய விஷயம் வெளியே அவுட்கம் வராம மேபி அவங்களுக்குள்ளே வச்சிருக்கலாம். ஸோ அதை வச்சு வெளியில அவங்க பேரண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ரிலேட்டிவ்ஸ் யாரோ ஒரு விஷயத்தினால அவங்க வந்துட்டு அப்போஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அதை விட்டு அவங்க வெளியே வர்றதுக்கான ஒரு நல்ல சான்ஸ் இருக்கும். எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. எல்லா புது டீமா இருந்தாலும் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க.
அதுதான் அந்த லவ் ஸ்டோரி, வீட்டை விட்டு வந்தா என்னென்ன ஸ்ட்ரகிள் அனுபவிக்கலான்றத வந்து பார்க்கலாம். காதலர்கள் திருமணத்துக்கு பிறகு அவர் குடும்பத்தாலும் சமுதாயத்தாலும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க அப்படின்ற ஒரு காதல் இந்த மையப்புள்ளியில இருந்து புறப்பட்டு போற மாதிரி இருக்கும். இந்த படம் நீங்க பார்க்கும்போது ஒரு ஆஃப் வேல தான் புறப்பட்டு போகும், பெயினிங்ல ரொம்ப எல்லாம் போகாம ஆஃப் வேல புறப்பட்டு போகும். பட் அந்த மாதிரி கேட்கின்ற போது கதை கேட்கிற போது ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி ஓகே, இந்த கதையை எடுத்து பண்ணலாம், நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணுங்க, நல்லா டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கதையை தேர்வு செஞ்சேன். இவர் தான் சொன்னார், ஆனா இந்த கேரக்டருக்கு இந்த ஃபேஸ்க்கு உங்களுடைய இது நல்லா இருக்கும், அந்த மாதிரி நல்லா டிசைனா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி முயற்சி பண்ணி பார்ப்போமே, முயற்சி தானே எல்லாத்துக்கும் காரணம், சரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னும் போது முயற்சி பண்ண அந்த என்ன ஹீரோவா என்னை வந்து வில்லனா ஆக்குனேன், என்னை ஒரு நடிகனா ஆக்குனேன். அந்த பெருமை வந்து இந்த பிளிஸோவுக்கும் அந்த கவி தினேஷ்குமாருக்கும் தான் சேரும். அவர்கள் தான் அந்த ஊக்கம் கொடுத்தாங்க. முதல்ல எனக்கு முன்ன பண்ண அனுபவம் எல்லாமே இல்லை, எதுவுமே இல்லை. ஆர்டிஸ்டுங்க அரவிந்துக்கும் அண்ட் நித்யா, புவனேஸ்வரி இவங்களுக்கெல்லாம் நாடகத்துல நிறைய அனுபவங்கள், ஷூட்டிங் முன்னாடி லைட்டிங் முன்னாடி நின்ற அனுபவங்கள் நிறைய இருக்கு. பட் எனக்கு இந்த அனுபவம் ஃபர்ஸ்ட் அனுபவம். ஆனா அதையும் நல்ல பக்காவா நல்ல ஸ்கிரிப்ட் பிரகாரம் அழகா பண்ணிருக்காங்க. திரை உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருத்தருக்கும் ஒரு கோணம் இருக்கும், ஒருவருக்கும் ஒரு இதுமா. இந்த கதையை நம்ம இப்படி சொன்னா நல்லா இருக்கும், அது வந்து தகப்பனுடைய பார்வையில சொன்னா நல்லா இருக்கும், மகனுடைய பார்வையில் சொன்னா நல்லா இருக்கும், அப்பர் காஸ்ட்ல சொன்னா நல்லா இருக்கும்னு ஒரு கதை. ஆனா இதேதான் ஒரு கதையை நாம இதை வந்து எந்த முனையில இருந்தும் எதிர்த்துக்கிட்டே இருக்கணும். அதாவது ஆண்டுகள் கடந்து போக போக இது சாதிய வன்மங்கள் வளருகின்ற பொழுது வளர்ந்து கொண்டே போகுதுன்னா நம்ம பல்முனை தாக்குதலை பண்ண வேண்டியிருக்கு. நீ சொல்ல மாதிரி பாரஜித் பண்ணாலும் சரி, அதுவும் சரிதான். யாரு இந்த சாதிய வன்ம இதை எடுத்து பண்ணாலும் பல்முனை தாக்குதல் செய்து இந்த சாதியம் இல்ல சமத்துவன்ற ஒரு விஷயத்த நம்ம நிலைநாட்டணும்ன்றதுக்காக நாம அதை கொண்டு போறோம். யார் பண்ணாலும் அது சரிதான். படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். எப்பவுமே லைஃப்ல வந்து ஏஜை விட நடக்கிற விஷயங்கள் வச்சுதான் நம்ம ரொம்ப மெச்சூர்ட் ஆகும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து டே பை டே அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால இந்த படத்துல இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். எப்படி நடிக்கணும், எந்த இடத்துல எப்படி பேசணும், ஒரு டைலாக் எப்படி வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பேஷன்ஸ் அப்படின்னா என்னன்றதும் எனக்கு இந்த படத்துல இருந்து தான் கத்துக்கிட்டேன். பிகாஸ் என்ன நார்மலாவே ரொம்ப பேஷன்ஸான ஒரு கேர்ள் கிடையாது. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் தான் நான் நிறைய கத்துக்கிட்டு அதையும் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி படத்துல ஒர்க் பண்ண என்னோட டைரக்டர்ஸ் ஆகட்டும், ப்ரொடியூசர் ஆகட்டும், என் கோ ஆர்டிஸ்ட் ஆகட்டும், எல்லார் கூடயுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஒரு புது ஃபேமிலி கிரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கதை பத்தி சொல்லணும்னா பேசிக்கா எல்லாருமே இது எடுக்கிற கதை தான் இல்லையா. ஸோ நானுமே அப்படிதான் யோசிச்சேன். பட் ஆனா அந்த இம்பாக்ட் வந்து நம்ம எவ்வளவு வாட்டி கொடுத்தாலும் அது அகைன் இன்னைக்கு கூட நேத்து கூட நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இந்த படம் எடுக்கிறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. இந்த படத்துல நான் ஹீரோயினா நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிளஸ்ஸஸ் இருக்கு, நான் ரொம்பவே தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அவங்க சந்தியாக்கு புவனேஸ்வரி தான் கரெக்டா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அதனால நான் இன்னைக்கு இங்க இருக்கேன். யூடியூபரா ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நான் ஒரு படத்துல ஹீரோயினா நடிக்கிறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. எப்படி என்னால ஹேண்டிலே பண்ண முடியல சார். ஜஸ்ட் இப்ப நான் ஒரு 10 ஆஃபீஸ் போறேன்னா குறைச்சிக்கிறேன், நான் ஃபோன் கால்ஸ் எடுக்க தவிர்க்கிறேன். இப்பெல்லாம் அட்லாஸ்ட் பர்சனல் விஷயத்த பேசுறாங்க, ஃபேமிலி கூட இருக்கீங்களா, இதெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது ஒரு நடிப்பு தான். ஃபேமிலி பேக்ரவுண்ட் விசாரிக்கிறாங்க. நான் எப்படி ஆயிட்டேன்னா இனிஷியலி நான் ரொம்ப ஆக்டிவா ஏறி எடுக்கிறேன் எல்லா ஆஃபீஸ்க்குமே. இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா போனா இதுதான் கேட்க போறான். அவன் போறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் இந்த பர்சன் இதுதான் கேட்க போறாங்கன்னு. எல்டரா இருக்காங்க, அவங்க பொண்ணு மாதிரி பாக்கலாம். இது யாருமே பாக்குறது இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சென்னை சம்டைம்ஸ் பார்க்கும்போது சொசைட்டி எது நோக்கி போயிட்டு இருக்கு. ஒரு ஃபீமேல மோட்டிவேட் பண்ணது நீங்க தான். அப்போ வெளியே வந்து நாங்க சம்பாதிக்கும் போது அது ஏன் நீங்க வந்துட்டு இது பாயிண்ட் பண்ணி அவங்க இன்னுமே அடுக்க பாக்குறீங்க. கமிட்மெண்ட், அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கான ஒரு செக்டர் இருக்கு, நீங்க அங்க போகலாம். இது எல்லாருமே பேசியாச்சு. இப்பவுமே நான் பேசலன்னா இன்னுமே நடக்குது. ஏன்னா அது நடந்துட்டு இருக்க நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் ஃபேஸ் பண்றேன். ஸோ அதை நான் ரொம்ப எல்லாருக்குமே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன். எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்குமே, சினிமாவில் இருக்கிற எல்லா பெரியவங்களுக்குமே நல்ல ஆர்டிஸ்டை சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்குமே குடும்ப கஷ்டம் இருக்கும். இப்போ நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒத்துக்கலன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒத்துக்கிற பொண்ணுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி போகும்போது அப்போ நான் என்ன பண்ணுவேன் என்னோட ஏர்னிங்ஸ்க்காக? அதுக்காக நான் அந்த பாதி சூஸ் பண்ண முடியாது. எல்லாருக்குமே அவங்க எத்திக்ஸான ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் அப்படிதான் க்ரோ அப் ஆயிருக்கேன். நான் ப்ரௌடா சொல்லுவேன் எங்க அப்பா என்ன நல்ல விதத்துல வளர்த்துருக்காங்கன்னு. புஷ் பண்ண வேண்டாம் எந்த ஒரு பொண்ணுமே. எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கு. நான் அதுலதான் நான் இந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாட்டியுமே இவரை நினைச்சு பார்ப்பேன். சரி இந்த படம் ப்ரொடியூசர் அப்படி கேட்கல, எவ்வளவு நல்ல ப்ரொடியூசர். ஸோ ப்ளீஸ் அடுத்தடுத்த படம் பண்ணுங்க, நான் உங்க கம்பெனிலே ஒர்க் பண்றேன்.
இதெல்லாம் மீடியா பீப்புள் நீங்க தான் தட்டி கேட்கணும். நாங்களாம் யாரு? நாங்களாம் பாதிக்கப்படுறவங்க மட்டும்தான். நாங்க கேட்ட ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையே. எல்லாமே மேலிடத்துல ஒரு ஆள் இருக்கு, அவங்க தான் டிசைட் பண்றாங்க யார் வேணும். கேட்டா எங்க லைஃப் ரூயினே ஆயிடுது. ரொம்ப விஷயம் பேசலாம். மைட் பி சம் அதர் சேனல்ஸ் வில் டாக் அபவுட் இட். கண்டிப்பா 27th மூவி பாருங்க.